இன்டர்கோர்ஸுக்கு அப்புறமா நம்ம யூரினேட் பண்ணால் நம்மளோட ப்ரெக்னென்சியோட சான்ஸ் நம்மளுக்கு குறைஞ்சிருமா? நம்ம அந்த ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம இன்டர்கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா யூரினேட் பண்ணோம்னா அந்த விந்து அணுக்கள் மில்லியன் கணக்கில் நம்ம கண் பார்வையில் தெரியாத அளவுக்கு இருக்கிறதுனால நீங்கள் வெளியில் ரிலீஸ் ஆகிற பார்க்குற அந்த விந்தும் விந்து அணுக்களும் ஒன்று கிடையாது. வணக்கம், நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் நடையார். நம்ம ரொம்ப காமனாக கிளினிக்கில் வரவங்களுக்கு ஒரு டவுட் எப்பொழுதுமே இருக்கும். எஸ்பெஷலி அந்த ஒரு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்கோர்ஸுக்கு அப்புறமா நம்ம யூரினேட் பண்ணால் நம்மளோட ப்ரெக்னென்சியோட சான்ஸ் நம்மளுக்கு குறைஞ்சிருமா அப்படிங்கிற அந்த ஒரு டவுட்டு ரொம்ப காமனாக எல்லாருமே கேட்பாங்க. அதெல்லாம் என்ன, அதோட மித் எது, அதில் எது ஃபேக்ட்ஸ் எப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு இன்டர்கோர்ஸ் பொழுது அந்த ஒரு எஜாக்குலேட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விந்துங்கிறது நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்டார்ச்சி செமினல் ஃப்ளூயிட், அதில் இருக்கிறது மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம்ஸ், அதாவது விந்து அணுக்கள். அது நம்ம கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன விந்து அணுக்கள். அது நம்மளால் மைக்ரோஸ்கோப்பில் மாத்திரம்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த விந்து அணுக்கள் நம்மளுக்கு அந்த ஒரு அப்பர் வெஜைனா அதில் தான் நம்மளுக்கு டெபாசிட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஆகும்பொழுது அந்த விந்து அணுக்கள் தான் நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய்க்குள்ளே ஸ்விம் பண்ணிவிட்டு கருமுட்டை வளர்ச்சி ஆகிற நேரத்தில் நம்மளுக்கு ப்ரெக்னென்சிங்கிறது உண்டாகிறது. ஸோ ரொம்ப காமனாக எல்லாருக்கும் வர டவுட்டு, அப்போ நம்ம யூரினேட் பண்ணால் நம்மளுக்கு அந்த விந்து அணுக்கள்லாம் வெளியில் போயிடுதா, நம்மளால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாதா அப்படிங்கிற டவுட்டு தான் வரும். அது அவசியம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு அந்த அப்பர் வெஜைனா ரீஜனில் அந்த விந்து அணுக்கள் டெபாசிட் ஆகிறதுனால அதெல்லாம் ஈஸியாக ஸ்விம் பண்ணி மேலே போகி நம்மளுக்கு ப்ரெக்னென்சியோட சான்ஸ் அவசியம் உண்டு. ஸோ ப்ரெக்னென்சி ஆக வேண்டாம்னு நினைக்கிறவங்க நம்ம யூரினேட் பண்ணிட்டா நம்மளுக்கு ப்ரெக்னென்ட் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்சியில் போய் தான் முடியும். அது ஒரு கருத்தடை கிடையாது. அதே மாதிரி ப்ரெக்னென்சி ஆகணும்னு நினைக்கிறவங்க பயப்படாமல் உங்களுக்கு அப்படி இன்டர்கோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம யூரினேட் பண்ணணும் அப்படின்னு தோணிச்சுன்னா அவசியம் பண்ணலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நிறைய டாக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்கோர்ஸுக்கு அப்புறமா யூரினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால அப்படின்னா, சில சமயம் நம்மளுக்கு இன்டர்கோர்ஸ் நேரத்தில் நம்ம அந்த ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம இன்டர்கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா யூரினேட் பண்ணோம்னா அது அவசியம் யூரினரி இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணும். ஆனால் அந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமும் அது ப்ரிவென்ட் பண்ணாது. ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு வெஜைனா மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால நம்மளுக்கு அது கண்டிப்பாக நம்மளுக்கு அவாய்ட் ஆகாது. ஸோ இன்டர்கோர்ஸுக்கு அப்புறமா யூரினேட் பண்ணால் யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ட் ஆகும், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ட் ஆகாது, ப்ரெக்னென்சி ரேட்டில் எந்த ஒரு சேஞ்சும் வராது. அண்ட் இப்போ இதோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக இன்னொரு டவுட் எல்லாருக்குமே வருது. இன்டர்கோர்ஸுக்கு அப்புறமா அந்த விந்து ரிலீஸ் ஆகிடுது வெளியில் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ப்ரெக்னென்சியோட சான்ஸ் குறைவாயிடுமா அப்படிங்கிறதும் காமனாக எல்லாருமே கேட்பாங்க. அதுவும் நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி தான், அந்த விந்து அணுக்கள் மில்லியன் கணக்கில் நம்ம கண் பார்வையில் தெரியாத அளவுக்கு இருக்கிறதுனால நீங்கள் வெளியில் ரிலீஸ் ஆகிற பார்க்குற அந்த விந்தும் விந்து அணுக்களும் ஒன்று கிடையாது. விந்து அணுக்கள் நம்மளுக்கு சர்விக்ஸ் மூலமாக ஈஸியாக ஸ்விம் பண்ணி மேலே போகி நம்மளுக்கு அந்த ஒரு ப்ரெக்னென்சியை கொடுக்கறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்குது. ஸோ சில பேர் ஒரு தலகாணியை கீழே வச்சுக்கிறதோ, இல்லைனா கால் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்கிறதோ, இல்லை ரொம்ப நேரம் இன்டர்கோர்ஸுக்கு அப்புறமா படுத்து இருக்கிறதோ அவங்க ப்ரெக்னென்சி ரேட்டை ஜாஸ்தி படுத்துங்கிறதுக்காக பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தப்பு எதுவும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் பண்ணினாதான் ப்ரெக்னென்சி வரும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத விந்தணுக்கள் அந்த ஒரு இன்டர்கோர்ஸ்லேயே கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்விம் பண்ணி மேலே போகி ப்ரெக்னென்சி ரேட்டை ஜாஸ்தி தான் பண்ணும்.